உனக்கும் அவனுக்கும் ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பா. அதை இன்னும் நீங்க ஒத்துக்கலையா? பரவாயில்ல, நீங்க இன்னைக்கு உண்மையை அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா பாவம் சித்தி, நீங்க அம்மா கிட்ட செமைய திட்டு வாங்குனீங்க போல. இனி எங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, சரியா? என்னடி, என்னையே மிரட்டுறியா? சாச்சா, நான் போய் உங்களை மிரட்ட முடியுமா? எங்க அம்மாவுக்கு அடுத்து நீங்க தான் இந்த வீட்டோட பெரியவங்க. சோ பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சித்தி. ஆனா என் குடும்பத்துக்கு கெட்டது நினைக்கிறவங்கள நான் பெரியவங்களாவே நினைக்கிறது இல்ல. நான் சொல்றது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன ரேவதி, கார்த்தியோட சேர்ந்ததும் பேச்செல்லாம் மாறுது? மறந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரும்போது வர பிரச்சனை இதெல்லாம். இனி இதுக்கெல்லாம் நீங்க பழகிக்கோங்க சித்தி. நான் பழகிக்கணுமா? நீ பகல் கனவு காணாத, அது பலிக்காது. கோவப்படாதீங்க சித்தி. என் புருஷன் கையால மணக்க மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டுட்டு அந்த சந்தோஷத்துல இருக்கேன். அதனால கோவமா பேசுற மைண்டே எனக்கு வரல. போய் தூங்குங்க, நான் வரேன். ஏய், ஆட்டோ இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்குதுன்னு நானும் பாக்குறேன். உன் கார்த்தியும் இப்படிதான் என்கிட்ட எகிரிக்கிட்டு தெரிஞ்சான். இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியில போய் நிக்கிறான். அது மனசுல வச்சுக்கிட்டு அடங்கி நட, அப்படியாவது புத்தி வரட்டும். ஏய் ஏய், ரொம்ப பண்ற, பாத்துக்க. சித்தி, நீங்க கோவமா பேசினா எல்லாரும் பயப்படுவாங்கன்னு நினைச்சு பேசுறீங்களா? ஆனா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் மாமாவை நீங்க வெளியே அனுப்புவீங்களா? சித்தி, இப்ப வரைக்கும் நீங்க இந்த வீட்ல இருக்கிறதுக்கு காரணமே என் மாமா தான். அத மறந்துடாதீங்க. நான் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன்னு வைங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கார்த்தி சார், உங்க ஊர்ல கலச பூஜை நல்லா நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா சார், அடுத்து கோயில் கும்பாபிஷேகம் வருது. அதுக்காக தான் அம்மன் நகை எல்லாம் லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு போலான்னு வந்தோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார், நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிங்க சார். நம்ம ஊர்ல கலச பூஜை நல்லா நடந்ததுன்னு தெரிஞ்சவருக்கு நம்ம ராஜராஜன் ஐயா மேல பழிய போட்டது அவங்க ஊர் பொண்ணுன்னு தெரியாதா என்ன? எவ்வளவு கவுங்கமா இருக்காருன்னு பாரு. யோ, சும்மா இருப்பா. அந்த இடத்துல எதுக்கு பழசெல்லாம் பேசுற? நாம ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம். கார்த்தி சார், நகையெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. நீங்க சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. சரிங்க தம்பி. தம்பி, அம்மனோட நகைங்க எல்லாம் சரியா இருக்கு தம்பி. சரிங்க. ஓகே கார்த்தி சார், நீங்க ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னா நகைகள் எடுத்துட்டு போயிடலாம். சரிங்க சார். இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த வருஷமாவது இந்த நகைகளை எல்லாம் அம்மனுக்கு போட்டு அழகு பார்க்கணும். கும்பாபிஷேகமும் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். என்ன சரிதானே? ஆமாங்க ஐயா, ஒவ்வொரு வருஷமும் நீங்க இந்த நகைகளை வாங்கிட்டு போகும்போது கும்பாபிஷேகத்தை நானும் நேர்ல வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி அது தடங்கலாயிடுது. இந்த வருஷமாவது கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். இந்த வாட்டி கண்டிப்பா நடக்கும் சார். யார் நினைச்சாலும் இந்த வாட்டி கும்பாபிஷேகத்தை நிறுத்த முடியாது. எல்லாருக்கும் இது மறக்க முடியாத கும்பாபிஷேகமா இருக்கும். நீங்களும் அவசியம் கும்பாபிஷேகத்துக்கு வரணும் சார். கண்டிப்பா வரேன் கார்த்தி சார். உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கட்டும் தம்பி. அப்ப நம்ம நகையெல்லாம் எடுத்துட்டு போலாமா? கிளம்பலாம். அப்ப நாங்க வர சார். நல்லது.
சொன்ன மாதிரியே அம்மன் சர்வ அலங்காரத்தோட இருக்கா. பார்க்கவே மெய்சில் இருக்குது தம்பி. தாயே, உன்னை நம்பிதான் இந்த ஊரே இருக்கு. இந்த வருஷம் எந்த தடங்களும் இல்லாம இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடியணுமா? அதுக்கு நீதான் வழிகாட்டணும் தாயே. கேட்டுச்சாம் அவனு. கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணுமா? இவனுக்கு வேண்டிக்கிட்டா கும்பாபிஷேகம் நடந்துருமா என்ன? அவங்க ஆசைக்கு வேண்டதை வேண்டிட்டு போட்டோம் சித்தப்பா. ஆனா இந்த கோவில் கும்பாபிஷேகம்னு ஒண்ணு நடந்தா அது என் கையால மட்டும்தான் நடக்கணும். இல்லை என் உயிரே போனாலும் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி அந்த கார்த்தியை ஜெயிக்க விட மாட்டேன். அவனே, நீ சொன்ன மாதிரி உன் தலைமையில தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. வாங்க சித்தப்பா.